ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து எல்லா நாளும் வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. ஒரு சில நேரத்தில் வந்து அதாவது மார்க்கெட் வந்து ட்ரெண்டில் போயிட்டுருக்கும். சில டைமிங்கில் டவுனில் வந்துட்டுருக்கும். நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி மார்க்கெட்டும் ஒரு சில டைமிங்கில் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கும். ஸோ ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இருக்காங்க. என்ன செய்யணும்னா இங்கே நம்மளுடைய இந்த லெவல் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே வந்து போனால் ஒரு அப் ட்ரெண்டு அப்படி இல்லைன்னா ஸோ இந்த லெவலுக்கு கீழே வந்து பண்ணி வந்தாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா மார்க்கெட்டில் சும்மா இருக்க கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கையை கட்டிட்டு ஜஸ்ட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்குறது தான் நம்மளுடைய வேலை. இன்னைக்கு வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட்டில் வேடிக்கை பார்க்கறதுக்கான ஒரு டைமாக இருக்குது. என்ன பண்ணலைன்னா ஒரு டே ஹையை கூட இன்னும் பிரேக் பண்ணலை, அதே மாதிரி டே லோவையும் பிரேக் பண்ணலை. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து இருக்காங்க. ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு ரேஞ்சாக கூட இருக்கலாம். அதனால் எந்த பக்கம் பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணணும். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வெயிட் பண்ணக்கூடிய டைம். இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கவங்க, ஆல்ரெடி லாஸில் ஹோல்ட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிடைக்கும்போது ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த லெவலில் வந்தால் நம்ம வந்து சைட்வேஸ்லேயும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது, டெய்லி கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக இருக்க கற்றுக்கணும், சும்மா இருக்க கற்றுக்கணும். இருந்தால் தான் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.